ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி சிம்பிள், வெரி ஏன்ஷியன்ட் அண்ட் ஆல்சோ வெரி டேஸ்டி. அண்ட் இட் இஸ் நத்திங் பட் உப்மா கொழுக்கட்டை. அந்த உப்மா கொழுக்கட்டையை அரிசியில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இட்ஸ் அ வெரி பேசிக் திங். ஐ நோ மெனி ஆஃப் யூ வில் நோ, பட் அட்லீஸ்ட் ஃபார் த பிகினர்ஸ் லெட் இட் பி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதுனால தான் ஐ தாட் ஐ ஷேர் திஸ் வித் யூ. இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, பச்சரிசி, எனி கைண்ட் ஆஃப் அரிசி இட்ஸ் ஃபைன். அதை நான் களைஞ்சி அதை உணர்த்தி அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஷார்ட்கட்டில் தான் சொல்லி தருவேன். நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டேன். அதை வெறும் தொடச்சிட்டு மிக்சியில் போட்டு அதை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. சும்மா அந்த விப்பர்லேயே கிருன்னு 2-3 வாட்டி பண்ணினா போகிறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா அதை நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சு வச்சுட்டோன்னா அந்த அடியில் மாவு இருந்ததுன்னா போயிடும். மாவு இருந்தால் குழக்கட்டை ஒரு மாதிரி குழப்பழன்னு இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ரைஸு, பச்சரிசி, ரேஷன் அரிசியோ எந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் நல்லா திரிச்சு வச்சுருக்கேன். சம் பீப்புள் வில் ஆட் கொஞ்சம் துவரம் பருப்பு போடுவா இதோட. நான் போடலை, இந்த வாட்டி போடலை. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மேட் த அரிசி குருணை. இது அரிசி தறின்னு கூட சொல்லுவா. அதை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சாமானை ஒரே நிமிஷத்தில் பார்த்துடலாம். இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம், அதோட போடுறதுக்கு 2 பேடிகர் சில்லி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி ஆனாலும் பரவாயில்ல, ரெட் சில்லி எடுத்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா, ஏன்னா இது வாயில் அம்பிட்டாக்க கொஞ்சம் உரப்பாயிடுமேன்னு சொல்லிட்டேன், நல்ல கார மிளகா, அதனால 2 வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு சேர்க்க வேண்டிய கருகப்பிலை, கொத்தமல்லி அலம்பி நறுக்கி வச்சுருக்கேன். சேர்க்க வேண்டிய உப்பு, இவ்வளோ ரெடியாக இருக்குது. நாம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்ஸ் அ வெரி ஈஸி ஒன். வி கேன் யூஸ் இட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர். இட் வில் பி வெரி நைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ், ஹவு டு மேக் திஸ். ஸோ இந்த பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு நிறைய எண்ணெய் தேவையே கிடையாது. 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது நல்ல மணமாக இருக்கும், அதனால தான். அதில் நான் கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்க்குறேன். ஸோ இது கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு செவக்கட்டும். அப்போ நம்ம ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு செவந்தாச்சு. அது கூட நான் அந்த 2 ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது போட வேண்டிய இந்த பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான். இது நல்ல மணமாக இருக்கும், அதனால கொஞ்சமாக போடுறேன். இந்த பெருங்காயம் தான் இதுக்கு கீயே, அதனால் இது கொஞ்சம் நம்ம நல்ல தாராளமாக போடணும், அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது இந்த சமயத்தில் பச்சை மிளகா 2 நறுக்கிருக்கேன் இல்லையா, அதையும் அதோட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா வதங்கிறது இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொத்தமல்லியும் இதோட ஆட் பண்ணியாச்சு. இதுவும் கொஞ்சம் வதங்கும் போது நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய தேங்காய் நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது ஜாஸ்தி கம்மி உங்களோட இஷ்டம். அதே மாதிரி உரப்பும் நீங்கள் ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம், கம்மி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதில் 4 டேபிள் ஸ்பூனு தேங்காய், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஸோ தேங்காயை இது ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பரட்டிட்டு இப்போ நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய இந்த அரிசியை இதோட சேர்த்துடலாம். இந்த அரிசி குருணையை சேர்த்துட்டு என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது மீன்ஸ் நல்லா வறுக்கணும். ரொம்ப பச்சையாக இருந்தாக்க குழன்னு இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு இந்த எண்ணெயில் நல்லா பரட்டி எடுக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு குழக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக உதிராக ஜோராக வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம நல்லா எண்ணெயும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு போட்டுருக்கேன் இல்லையா, அதனால. ஸோ இதில் பாருங்கள், நல்லா ஜம்முன்னு இது வறண்டு வரும் பாருங்கள். இது நல்ல மணம், பெருங்காயம், இந்த பட்டை மிளகா, பச்சை மிளகா எல்லாம் சூப்பர் மணமாக மணக்கிறது. ஸோ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பையும் நான் இதோட ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த டம்ளர் காமிச்சேன் இல்லையா, இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன்னு சொன்னேன், அரிசி குருணை எடுத்துட்டுருக்கேன்னு சொன்னேன். அதனால நம்ம நார்மலாக சாதத்துக்கு 1:3 வைப்போம் இல்லையா தண்ணி. அதே மாதிரி இப்போ நான் 1:3னா 6 டம்ளர்ஸ் ஆல்ரெடி இதில் கொதிக்க வச்சுருக்கேன். எப்போதுமே இந்த மாதிரி உப்புமா கொழுக்கட்டை உப்புமாலாம் பண்ணும்போது நல்லா வெந்நீரை திளைக்க வச்சுட்டு நம்ம அதில் விடும்போது இட் பி வெரி நைஸ், ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும், நல்லாவும் ஆகும். ஸோ இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய உப்பை சேர்த்தாச்சு. ஸோ இந்த சமயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வெந்நீர் தழைச்சாச்சு பாருங்கள், தழைக்கிற வெந்நீரை
6 டம்ளர் வச்சுருக்கேன். இதை அவ்வளவும் விடணும்னு அவசியம் கிடையாது. வந்து 6 டம்ளர் கொதிக்க வச்ச தண்ணியில் நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். எதுக்குன்னா சில அரிசிக்கு நிறைய வேண்டியிருக்கோம் தண்ணி, சில அரிசிக்கு கம்மியாக தான் வேண்டியிருக்கோம். கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா இதை நல்லா ஒரு தரம் கிண்டி விட்டுட்டு தளிச்ச வெந்நீர் போட்டிருக்கனால பாருங்க நல்ல ஈஸியாக அது வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கெட்டி இதாகிருக்கு, நல்லா வரட்டியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இதை ஜஸ்ட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுடலாம். நடுப்புற நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்க ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆற விடணும். அப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுது பாருங்கள். இது நல்லா வறண்டாச்சு. இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுடணும். அதுக்கப்புறம் அதை குழக்கட்டையாக பிடிச்சி ஸ்டீமரில் வைக்கணும். ஸோ இது வந்து இதை ஆகிடுத்து. இப்போ நான் மூடி வைக்கிறேன். இது சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து மூடி ஒரு 5 மினிட்ஸு வச்சு வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஆறும், இல்லைன்னா நம்ம குழக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. இட் வில் பி வெரி ஹாட். அதனால இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க, பண்ண அந்த உப்புமாவை வந்து இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற்றி வச்சுருக்கேன். ஸ்டீமரில் ஆல்ரெடி ரெடியாக வெந்நீர் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் எண்ணெய் இந்த க்ரீஸ் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ஒட்டாது when we are making it. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணோன்னா அது கொஞ்சம் சூடு இருக்கும் எப்படி இருந்தாலும். அதனால என்ன பண்ணோம், தண்ணியை தொட்டுண்டு இந்த மாதிரி குழக்கட்டையாக பிடிச்சி வைக்கணும். கொஞ்சம் நல்லா ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கையில் சுட்டுக்கக்கூடாது இல்லையா, அதனால இந்த மாதிரி குழக்கட்டையை நல்லா இது கொஞ்சம் ஆறி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இப்போ கையை தொட்டுன்ட்டுனாக்கா கையில் ஒட்டவும் ஒட்டாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு சூடும் இருக்காது. இந்த மாதிரி பண்ணி எல்லா குழக்கட்டையும் பண்ணி எடுத்து இப்போ ஸ்டீமரில் ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, இப்போ எல்லா குழக்கட்டையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை மூடிட்டு ஹையில் தான் வைக்கிறேன். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இங்கே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதனால நம்மளுக்கு வாசனை வரும். வெந்த போது நல்லா வாசனை வரும், நம்மளுக்கு தெரியும். அதனால நடுப்புற வந்து நீங்கள் ஈவன் ஓப்பன் இட் அண்ட் செக் கையில் ஒட்டாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி தண்ணி தொட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு மேக். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா மணக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லாவே வெந்தாச்சு. ஸோ இந்த சமயத்தில் இதை வந்து எப்படி சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த குழக்கட்டையை கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு 2 நிமிஷம் விட்டேன்னா நல்லா உரல போரிடும். இல்லை உங்களுக்கு அர்ஜென்ட்டு அப்படின்னா எடுக்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி வெந்து ஃபைட், யூ டோன்ட் ஹாவ் டு வரி. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து இந்த உப்புமா குழக்கட்டைக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து கொத்தமல்லி தொக்கு, இது மாங்காய் தொக்கு. இது 3மே வேணும்னா சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெறும் தேங்காய் சட்னி போடுறதுனாலும் சர்வ் பண்ணலாம். இல்லை இது பண்ணி கேளுங்கும் போது இந்த உப்புமா கேட்ட பண்ணால் இந்த கொத்தமல்லி தொக்கு கூட நான் இது ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட இதை வந்து வச்சுன்னு சாப்பிடும்போது அதே மாதிரி மாங்காய் தொக்கும் ஆல்ரெடி ஐ ஹேவ் ஷேர்ட் வித் யூ. ஈவன் தட் ஐ கேன் கிவ் இட் இந்த லிங்க். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் தொக்கு கொஞ்சம் புளியாக இருக்கும், உப்புமா கிட்ட கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இட் வில் கோ ரியலி ரியலி வெல். இதை வந்து within no time we can make it and it is steamed. அதனால it's a very healthy and very tasty breakfast or dinner. I can assure you, please try it because it is very easy. அதனால இதை வந்து ட்ரை பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. So let me meet you in the next lovely video. Bye bye.